இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது என்னோட 7th month பேபி ஷவர் vlog அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா June 21st வந்து எனக்கு 7th month பேபி ஷவர் வந்து என்னோட அக்கா பண்ணியிருந்தா. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா June 26th அப்புறம் பண்ணுறேன் இல்லை August 1st week பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அது ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு எனக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு செக்கப்பில் இருக்கிறதால அவள் என்ன பண்ணிட்டா 21st நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொன்னான். ஸோ பார்த்தீங்கன்னா அவள் பாண்டிச்சேரியில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அவள் இங்கே வந்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. இங்கே வந்தால் திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி அவள் சொல்லியிருந்திருந்தா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சண்டே பண்ணுறா அப்படின்னு சொன்னதால் சாட்டர்டேவே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டா. ஸோ வந்துட்டு இங்கே தான் திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. தாம்பரம் மார்க்கெட் தான் போயிட்டு பழம் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு தட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணுறதா ஒரு பிளான் இருந்துச்சு. இங்கே பண்ணலாம், அம்மா வீட்டில் பண்ணலாமா, ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறதால அம்மா வீட்டில் பண்ணலாமா இல்லைனா வந்து என்னோடய வீட்டில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை 5th month வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து என் வீட்டில் தான் பண்ணுறதால 7th month அங்கேயே பண்ணிடலாம் சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து பிளான் பண்ணியிருந்தா. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா சாட்டர்டே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 7th monthக்கான 7 வகை சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா சடனாக எங்கள் அக்கா ஒரு இது சொன்னான், 7th month சாப்பாடு செய்கிறத வந்து நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ அது 7th month வந்து எனக்காக செய்கிற அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் சொன்னான். ஸோ அது என்ன ஒரு மித்து அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்கவே கூடாது, நீ கிளம்பி போயிடு, நைட்டே போயிடு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ நைட்டு எனக்கு ட்ராவல் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். அந்தமாரி தான் இருந்துச்சு. என்னால் அந்த வீடியோவே ஃபுல்லாக கண்டினியூவாக எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சொன்னதால் பார்த்தீங்கன்னா என்னால் அதை ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும் எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸாக போய் பார்க்கும்போது அதோட கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அங்கே போகணும் ரிசீவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு 1 hour பிஃபோர் 1 hour ஆஃப்டர் கிளம்புறாங்க அப்படின்னா நான் ஒரு 1 hour பிஃபோரே நான் இங்கேருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் போயிட்டு ஒரு 1 hourலேயே பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3:30 to 4:30 தான் நல்ல நேரம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தேனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக இருட்டிடுச்சு, மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹரிபரியாக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. கடகடன்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மழை வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக பார்த்தீங்கன்னா அது மழை நிற்கும் போது பண்ணலாமா இல்லை அப்படின்னு பார்த்தா அது நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ சண்டே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மழை ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. அதனால் பார்த்தீங்கன்னா கடகடன்னு கிளம்பிட்டு வந்து வெளியில் உட்காந்து என்னை வெளியில் வந்து கூப்பிட்டவங்களுமே வந்து மழையில் நனைகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து உட்காந்து நலங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா ஜடை பின்னுற வீடியோவுமே என்னால் எடுக்க முடியல. ஜடை பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு பூவை மட்டும் சுற்றி வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ என்னால் அதை ஒரு ஃபுல் வீடியோவுமே எடுக்க முடியல கடகடன் வந்து பண்ணதால். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நலங்கு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடகடன் நலங்கு வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 வகை சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், அதுக்கப்புறம் புதினா சாதம், அதுக்கப்புறம் பொங்கல், தேங்காய் சாதம்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு பிடிச்சதாகவே வந்து எங்கள் அம்மா எனக்கு கேட்டு செஞ்சாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுமாரி பார்த்து பண்ணதால் எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. 7th month பேபி ஷவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சூனாகவே முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சதால் பார்த்தீங்கன்னா யாரோடையுமே அங்கே ஸ்டே பண்ணவும் முடியல, நின்று என்ஜாய் பண்ணவும் முடியல. கடகடன்னு பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் மைண்ட் செட்லேயுமே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutesல எனக்கு ஓவர் ஆகிடுச்சு. ஸோ மினிமலான ஒரு மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடகடன் வந்து நலங்கு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி ப்ரிடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே வயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதால எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பையன் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது பாயா கேர்ளா என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன் நலங்கு வைக்கும் போது என்ன பாய் வேணுமா கேர்ள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ என் அக்காலாம் பார்த்தீங்கன்னா அது பையன் தான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கா. அது 5th month மேலே அந்த ஒரு பேபி பம்ப் தெரிய ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா இது பேபி தான், இது பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால்
பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸுமே என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா நம்மள ஒபீஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அதை ஹாஸ்பிட்டல்லே வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்ம சொன்னதால் பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருக்கும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, அதில் வந்து பிபி வரும், சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அனலைஸ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதை ஒரு ப்ரிடிக்ட்டுமே என்னால் பண்ண முடியல. ஸ்வீட் மேலே கிரேவிங்ஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ணுமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஜெண்டர் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல இந்தமாரி தான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து க்ளோவாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நெக் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு கூட ப்ரிடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அது பையனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதை வச்சுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. காட் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்காத கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்ற மாரி நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா பாய் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அது என்னவோ அவர் ஆசைப்படி நடந்தால் நடக்கட்டும் அப்படின்ற மாரி தான் நானுமே விட்டுட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நலங்கு வைக்கிற சுச்சுவேஷன் வந்து அன்றைக்கி அமையவே இல்லை. 5th மந்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிச்சு. அவர் வந்து எனக்கு நலங்கு வச்சார். பட் 7th மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த மழை எல்லாருமே ஹரிபரியாக பண்ணதால் அது ஒரு கம்ப்ளீட்டாகவே முடியல. அவர் லாஸ்ட்டாக வந்து அவர் நலங்கு நானுமே பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்லலாம் அப்படின்ற பிளான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா வந்த கெஸ்ட்டெல்லாம் கவனிக்கிறேன்ற பேரில் பார்த்தீங்கன்னா அவருமே மறந்துட்டார். 5th மந்த் வந்து நான் சொல்லாமே வந்து பண்ணார். 7th மந்த் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாட்டே இல்லை அவருக்கு. ஸோ வீட்டில் சாப்பாடு செஞ்சதால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்ததால மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5th மந்தில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் வந்து ப்ளெஸ் பண்ண மாரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்தமாரிலாம் வந்து எங்கள் அக்காவோட பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூங்கிடுச்சு, ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கிராங்கியாக கத்திட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுவுமே எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு, அன்பிளான்டாக முடிஞ்சிருச்சு.